இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா ரொம்ப எம்மியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு நல்லா அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சுக்கா பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட் 1 ஸ்பூன் தனியா, சீரகம், மிளகு முழு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் 3 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா நான் எடுத்திருக்கேன். 1 பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பேசிக்கான அந்த பொடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட். அண்ட் இப்போ நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பவுடர் தான் இந்த சுக்காவுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரக்கூடிய பவுடர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. மற்ற சிக்கன் இல்லைனா மட்டன் செய்யும் போது கூட நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கடாய் காஞ்சிருச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த தனியா, அதுக்கப்புறம் சீரகம், அந்த மிளகு, இது மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் அதோட ஸ்மெல் நல்லா வரும். அண்ட் அதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதை 2ஆக உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 இல்லைன்னா 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இதில் காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அந்த ஹீட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் சேர்க்காமல் பவுடர் பண்ணுறதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் அந்த சுக்காக்கான ஒரு ஸ்பெஷல் மேஜிக் டேஸ்டியான ஒரு பவுடர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பவுடர் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சீரகோட கலரும் தனியோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. அண்ட் ஸ்மெல்லும் எங்களுக்கு நல்லா வந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அரைங்க. நல்லா ஒரு சூடு ஆறின அப்புறமா அரைக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நல்லாவும் அரைப்படும். ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. நல்லா ஒரு ஃபைனான ஒரு பவுடராக அரைக்கணும். ஒரு 2-3 வாட்டி ஸ்டாப் பண்ணி அரைச்சி அதோட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அரைக்கும் போதே அது தெரியும். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குறைன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு பவுடர் அரைச்சிக்கோங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் குறைன்னு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைமும் நல்லா அரைக்கணும். ஸோ அது நல்லா ஒரு பவுடராக வந்தால் தான் அந்த மட்டனோட நல்லா பிளெண்ட் ஆகும். அண்ட் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா. ஏற்கனவே நம்ம பவுடர்லேயும் 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஸோ 2 மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் இப்போ ஒரு ஸ்டவ்வில் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கோம். அண்ட் இந்த குக்கர் நல்லா ஹீட் ஆன அப்புறமா லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மட்டன் வேகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அண்ட் இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் இதிலே போடுறோம். ஏன்னா மட்டன் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டு பண்ணிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் க்ளீனாகவும் ஸ்மெல் ரொம்ப இல்லாமையும் இருக்கும். ஸோ கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை அந்த குக்கரில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. ஸோ நீங்கள் மட்டன் அப்படியே கவர் பண்ணி சும்மா ஒரு நார்மலான ஒரு பேன்லேயும் வேக வைக்கலாம். இல்லைனா குக்கர்லேயும் விசில் வச்சு வேக வைக்கலாம். மட்டன் உள்ளே போட்டு நல்லா கிளறிடுங்க. அந்த மஞ்சத்தூள் எல்லாம் அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட போகிறோம். இப்போ நான் 1 கிலோ மட்டன் எடுத்ததுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். நீங்கள் 2 கிலோ எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேகும் போது நல்லா சாஃப்டாக அந்த மட்டனில் அந்த உப்பு இறங்கும். ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் வேக வைங்க. அண்ட் வீக்லி கண்டிப்பாக ஒரு வாட்டினாச்சும் உங்கள் பசங்களுக்கு மட்டன் கொடுங்க. இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அண்ட் விட்டமின் B12, விட்டமின் 9, அதுக்கப்புறம் நிறைய சத்துக்கள் மட்டனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட டயட்டில் மட்டன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லே மட்டனோட நிறைய பீசஸ் சுவரொட்டி, அதுக்கப்புறம் மட்டனோட பிளட்டு, மட்டன் பிரெயின் எல்லா ரெசிபியும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம சுக்கா செய்கிறதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட்
ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றுறோம். ஸோ எண்ணெய் நல்லா வந்து சூடான அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு இருக்குல்ல, அந்த சோம்பு வந்து 1 ஸ்பூன் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சோம்பு வந்து ஆட் பண்ணோன்னா அதோட கலர் வந்து கொஞ்சம் மாறணும். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். சோம்பு போட்ட அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வந்து ஒரு கை வந்து போட்டுக்கிறோம். நீங்கள் நல்லா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக அந்த சுக்கால இறங்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணுறதுல 3 போட்டிருக்கோம்ல, ஸோ இதில் 2, அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து இதில் போட்டுட்டோம். நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம். ஸோ தட் அப்போ வந்து பீசஸ் வந்து சூப்பராக வந்து அந்த மட்டனோட வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயோடையே நீங்கள் வந்து கிளறி விடுங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸிங்க, பட் ரொம்ப டேஸ்டியான டிஷ். வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அந்த பவுடர் மட்டும் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா வந்து உங்களோட ஃபேமிலிக்கு சண்டே சமையலில் சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் இது மாதிரி அந்த ஆனியன் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வந்து ஃப்ரை ஆகணும் அவசியம் கிடையாது. அந்த ஆனியனோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கின அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி விட்டுட்டு இருக்கணும். இப்படி வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய், இது எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம கலர் சேஞ்சிங் வந்து பார்க்கலாம். அந்த ஆனியன் எப்படி கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கலர் ஆன அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல, வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் அந்த மட்டன் தண்ணியை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு சின்ன பசங்களுக்கு வந்து சூப்பாகவும் கொடுக்கலாம். அண்ட் இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சு கடைசியாக டிஷ்க்கு வந்து லைட்டாக ஆட் பண்ணும் போதும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேக வச்ச தண்ணி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாவே மட்டனே வந்து கொஞ்சம் தண்ணி விடுத்து பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த மிக்சரில் வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த மட்டன் வந்து ஏற்கனவே வெந்திருக்கும். அந்த இது வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, மட்டன் வேக வச்ச தண்ணி, அதையும் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த டேஸ்ட் வந்து அந்த தண்ணியில் இருக்கும். இந்த டிஷ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து அது தூக்கி கொடுக்கும். இந்த மட்டன் சுக்கா டிஷ் வந்து ஆந்திரா ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க, செட்டிநாடு ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் இது. அண்ட் இந்த மட்டன் சுக்கா வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் பண்ணுறது தான் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கும் உங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் நாங்கள் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி மட்டனை வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு அது வேந்த அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் சுருண்டிருக்கும். இது வந்து ஒரு ட்ரையான டிஷ் தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப தண்ணி வந்து ஊற்ற வேணாம், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் சுக்கா பவுடர், அது எப்படி பண்ணணும்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாலும் அந்த பவுடர் ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இது வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், தனியா எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சிருக்கோம். ஸோ மிளகா, தனியா இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், இல்லைனா எனி பிராண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து இதில் ஃபுல்லாக இறங்கணும் மட்டனில். மட்டன் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம், இதுலேயும் தனியாக வந்து மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஜூஸியாக இருக்கும். அது கூட இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அது கூட வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மட்டன் சுக்கா கிட்ட நம்ம வந்துட்டோம். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி அண்ட் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆல்ரெடி சொன்னோம் சுக்கா வந்து நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலா வந்து அந்த கறியோட நல்லா ஒட்டணும், அந்த மட்டனோட மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கும் போது அந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனோட மேலே ஒரு சூப்பரான ஒரு கோட்டிங் வந்து உருவாக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் நாங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கோம். கனமான ஒரு கடாய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இது மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அது வந்து பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேம் அண்ட் மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சு நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் போட்டு காட்டுற பாருங்கள், அதோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் அகெயின் நான் இது மாதிரி மூடி வச்சு அண்ட் கிளறி விட்டுட்டே இருக்கோம். அப்பப்போ இது மாதிரி நீங்கள் கிளறி விடுறனால அந்த மசாலாலாம் வந்து கடாயோடு ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அந்த மசாலா வந்து நல்லா மட்டனோட கோட் ஆயிடுச்சு. அண்டு இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து சூப்பராக அதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கும். அண்ட் குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் வந்து அதில் கட் பண்ணி பார்த்திங்கனாவே அது நல்லா வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்மளோட டிஷ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு.
இந்த மட்டன் சுக்கா பவுடர் எப்படி அரைக்கணும் சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில். ஸோ இதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த மட்டனில் வந்து செம்மையாக இறங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து அதில் வந்து கோட்டிங் ஆகிருக்கு. அந்த கலர் பார்த்தீங்களா, அந்த கடாயோடு அந்த மசாலா ஒட்டிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கிளறி விடும் போது அந்த திருப்பி அந்த மட்டனோடு சேர்ந்து ஒட்டுது. அதுதான் இதோட ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்குது. ஸோ அந்த பவுடர் வந்து நீங்கள் சிக்கன் சுக்கா செய்கிறது கூட யூஸ் பண்ணலாம். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் சிக்கன் போட்டு அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த சிக்கனில் போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து சிக்கன் சுக்கா. ஸோ மட்டன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தி சிக்கன் விட. ஸோ நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டன் கொடுக்குங்க. அண்ட் இந்த இதை வந்து நீங்கள் சிக்கனில் கூட ட்ரை பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செஷனில் வந்து எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி நான் இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன். அதோட பீசஸோட எல்லா மசாலாவும் சேர்ந்து ரொம்ப சூப்பரான கலரில் வந்து வந்திருக்கு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து செஞ்சு கொடுங்க. அண்ட் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு சண்டே சமையல் சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா வந்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து அதுக்கப்புறம் மட்டன் நல்லா சுருண்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சர்வ் பண்ணலாம். நான் வந்து எம்மியாக வந்து இந்த மட்டன் சுக்கா ஒரு சண்டே டைமில் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மை எஸ்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஹெல்த்தியான சூப்பரான டிஷ்ஷில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மை எஸ்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.